இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் எனக்கு பிரியமானவர்களே, நான் என்னுடைய முகநூல் பக்கத்திலே பார்த்து கொண்டிருக்கும் போது நீங்கள் காண்கிற காட்சியை நான் பார்த்தேன். அதிலே ஆங்கில வார்த்தையாக ஜீசஸ் நெவர் வாக்ட் ஆன் த வாட்டர், இயேசு ஒருபோதும் தண்ணீரின் மீது நடந்தது இல்லை, அது முற்றிலும் உவமையாக கருதக்கூடிய கதை என்று அவர்கள் எழுதியிருந்தார்கள். இன்றைக்கு இயேசு உண்மையாகவே தண்ணீரின் மீது நடந்தாரா, இல்லை என்றால் அது வேதாகமத்திலே அவர் பேசக்கூடிய ஒரு உவமையின் கதையாக இருக்கிறதா என்று நாம் பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் 14ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவமானது நன்றாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் 23 முதல் 32ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் நடந்த சம்பவத்தை வாசிக்க கூடும். நான் உங்களுக்கு இன்றைக்கு அதில் ஒரு வார்த்தையை மாத்திரம் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதன் 26ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த சம்பவமானது வேதாகமத்திலே ஒரு உவமையாக இயேசு பதிவு செய்யாமல் அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் கடலின் மீது நடக்க அதிகாரமுடையவராக வேத வசனத்தை நமக்கு காண்பிக்கும்படியாக இந்த சம்பவம் ஒரு உண்மை சம்பவம் வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் வேதத்தை குறித்து நாம் அநேக காரியங்களை கேட்கிறோம், கேள்விப்படுகிறோம். ஆனால் அதனுடைய உண்மை தன்மையை நாம் சற்று நின்று வேதாகம புத்தகத்தோடு ஒப்பிட்டு சரியாய் இருக்கிறதா என்று யோசிப்போமாக. அநேகர் பேசுகிறார்கள் என்பதினாலோ அது உண்மை சம்பவமாய் மாறிவிடாது. உவமைகள் தான். ஆனால் கர்த்தர் வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் அது விவரிக்க முடியாதவைகள். அவைகள் மனுஷனுடைய சிந்தனைக்கும் மேலானவைகள். ஒருவேளை நம்மளால கிரகிக்க முடியலங்கிறனால அது உவமையாக நாம் கருதி விடக்கூடாது. இன்றைக்கு இயேசு கடலின் மீது நடந்தது ஒரு உண்மை சம்பவம். கடலின் மீது நடக்க அவருக்கு அதிகாரம் இருக்குமே. ஆனால் நான் உங்களை பார்த்து ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில அலை போல வீசுகிற பிரச்சனைகளின் மீதும் இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. ஒருவேளை என் பிரச்சனையின் மத்தியில நான் பேதுருவை போல மூழ்கி கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சிந்திப்பீர்களே, ஆனால் உங்களை பார்த்து நான் தைரியப்படுத்த விரும்புகிறேன். உங்களோடு கூட இயேசு உங்கள் பிரச்சனையின் மத்தியிலே நடந்து வருகிறார். எதற்கு தெரியுமா? உங்க கரங்களை பிடித்து உங்களை தூக்கி விடுவதற்காக. இயேசுவை நம்புங்கள். இயேசு உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வதிப்பார்.